எவ்ரிவன், வெல்கம் டு கிருஷ்ண கலராத்திரி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ ஒரு சுலபமான தியான பயிற்சி, மிகவும் எளிமையான ஒரு தியான பயிற்சி தமிழில். அதுக்கு நம்ம முக்கியமாக நம்ம உடம்புல இருக்கிற 7 சக்கரங்களுக்கான தியான பயிற்சி இது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 7 சக்கரங்கள் எங்கெங்கே இருக்குது அதோட முக்கியத்துவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தியானத்துக்குள்ளே போகலாம். இது சஹஸ்ரார சக்கரா. இந்த சஹஸ்ரார சக்கரா தான் நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியையும் இணைக்கிற சக்கரா. இது தான் ஆக்சுவலாக இந்த சக்கரா தான் நம்மளுக்கு பக்தி உணர்வு எல்லாத்தையும் கொடுக்குற சக்கரா. அடுத்தாப்பில் இருக்கிறது நம்மளோட ஆக்ஞா சக்கரா. அந்த இந்துக்கு சஹஸ்ரார சக்கராவோட கலர், இதோட கலர்கள்லாம் பார்த்தாக்கா வானவில்லோட கலர்கள் விஜிஆர். ஃபஸ்ட்டு இருக்கிறது வயலட், அதுதான் சஹஸ்ரார சக்கரா. அடுத்தாப்பில் ஆக்ஞா சக்கரா இண்டிகோ கலர். அப்போ இது நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷன், நம்மளுக்கு அந்த எச்சரிக்கை உணர்வு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்கரா இந்த ஆக்ஞா சக்கரா. சஹஸ்ரார சக்கரா ப்ளஸ் ஆக்ஞா சக்கரா ரெண்டுத்துக்குமே பீஜ மந்திரம் ஓம். அப்படி ஓம் நம்ம பெண்களுக்கு சில அதிர்வுகளை கொடுக்கணும்னு நம்ம நினச்சோம்னா அம்முன்னு சொல்லலாம். 2 சக்கராக்குமே பீஜ மந்திரம் ஓம் இல்லைன்னா அம். அடுத்தாப்பில் இந்த விஷக்தி சக்கரா. இந்த சக்கரா நம்மளுக்கு அடுத்தவர்களோட தகவல் தொடர்பு அதை மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவர்ன் பண்ணுறது, அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி சொல்கிற சக்கரா தான் இது நம்மளுக்கு இந்த விஷக்தி சக்கரா. விஷக்தி சக்கராவோட கலர் அதுவும் ஒரு மாதிரி ஒரு நீலம். அதுக்கப்புறம் இது அடுத்தாப்பில் இருக்கிறது அநாகத சக்கரா. இது ஹிருதயம், அன்பு, பாசம், இதுகளெல்லாம் நம்மளுக்கு அந்த உணர்வுகளை தோன்றக்கூடிய சக்கரம் இந்த ஹிருதய சக்கரா. அதுக்கடுத்தாப்பில் இருக்கிறது சோலார் பிளக்ஸஸ் சக்கரான்னு பேர் இங்கிலீஷில். தமிழில் மணிப்பூரக சக்கரா. அந்த மணிப்பூரக சக்கரா ஜீரண சக்தி, ஜீரண சம்மந்தப்பட்ட உறுப்புகள் எல்லாமே இதன் மூலமாக தான் நம்மளுக்கு இயங்குறது. அதுக்கப்புறமா இந்த ஹிருதய சக்கராவோட கலர் பார்த்தாக்கா பச்சை நிறம். இது இந்த நம்மளோட இது அநாத சக்கரா. இது மணிப்பூரக சக்கரா. இதோட கலர் மஞ்சள் நிறம். இதோட பீஜமந்திரம் ரம். ஆக்சுவலாக நம்ம இந்த ஹிருதயத்தோட சக்கராவோட பீஜமந்திரம் பார்த்தா யம். இது ரம். அடுத்தாப்பில் இருக்க போகிறது சுவாதிஷ்டான சக்கரா. இது நம்மளுக்கு நம்மளோட அந்த க்ரியேட்டிவ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு அந்த இனப்பெருக்க உற்பத்தி, அந்த மாதிரி அதுக்கு உண்டான சக்தியை கொடுக்குற அந்த சக்கரா. இது லேடிஸ்னால் நம்மளோட அந்த மாதம் வர அந்த பீரியட்ஸ், அந்த இது சம்மந்தப்பட்ட சக்கரா. நம்ம இதுகளுக்கு ஏன்னா நம்ம சக்தி கொடுக்கறது மூலமாக அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். நம்ம எல்லாமே இந்த தியான பயிற்சியில் நம்ம சரி செஞ்சுக்க முடியும். கொஞ்சம் சப்போர்ட்டிவாக நம்ம கொடுத்துக்க முடியும். அதுக்கடுத்தாப்பில் இருக்கிறது இது இந்த சக்கராவுக்கு கலர் ஆரஞ்சு. அதுக்கடுத்தாப்பில் இருக்கிறது மூலாதார சக்கரா. மூலாதார சக்கராவோட கலர் சிகப்பு. அது நம்மளுக்கு எல்லா உடம்புல இருக்கிற நம்மளோட கை கால்கள் எல்லாத்தையுமே சர்வ சகலமும் ஆக்சுவலாக சக்தி கொடுக்குற இடம் இந்த மூலாதார சக்கரா. இது முதுகெலும்புக்கு கீழே இருக்கிற சக்கரா இது. ஸோ இப்போ ஆக்சுவலாக இன்னும் நம்ம நிறையா ஆழ்ந்து இதில் பார்க்க போனோம்னா ஒரு சக்கராக்கும் தனித்தனி முத்ரா இருக்குது. ஒவ்வொரு சக்கராக்கும் தனித்தனி கடவுள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஆழ்ந்து நிறைய நேரம் பண்ணும்போது அதெல்லாத்தையும் சேர்த்து பண்ணலாம். இப்போ எளிமையான ஒரு தியான பயிற்சிங்கிறதுனால இப்போ நான் ஒரு சக்கராலையும் ஒரு நிமிஷம் அந்த பீஜ மந்திரம் சொல்லி பண்ணுவேன். நம்ம மினிமம் ஒரு 2 நிமிஷம் பண்ணணும். கரெக்டாக பண்ணணும்னு பார்த்தா 3 நிமிஷம் நம்ம பண்ணணும். அப்போ நம்மளுக்கு நல்லா முழுமையாக அந்த அருமையாக அதுக்குண்டான பலன்களையும் நம்ம பெற முடியும். இப்போ இந்த சஹஸ்ரார சக்கரா இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம முதுகெலும்பெல்லாம் அப்படி நேராக உட்காரணும். ஒரு அமைதியான இடத்துல உட்காரணும். நம்ம உடம்பையும் ஒரு இயல்பான எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் கொண்டு வரத்துக்கு நல்ல மூச்சு இழுத்து விடணும். நல்ல மூச்சு இழுத்து விட்டு நம்ம நிதானமாக இருக்கும் பொழுது இப்போ தியான பயிற்சி ஆரம்பிக்கலாம்.
கண்களை மூடி தியானம் பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு அது முழு பயனும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் வந்து கண்களை திறந்த நிலையில் பண்ணுறேன். அம் 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 அம். இப்போ நம்ம கற்பனை பண்ணணும், அந்த ஒளிமயமான பந்து சஹஸ்ரார சக்கராலேருந்து ஆக்ஞா சக்கராவுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இங்கேயுமே அதே பீஜ மந்திரம் தான். அம் 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 அம். இப்போ இந்த ஆக்ஞா சக்கராலேருந்து நம்மளுக்கு வந்து இந்த சுத்தி சக்கராவுக்கு வருது அந்த ஒளிமயமான பந்து. இங்கே வந்து பீஜ மந்திரம் பார்த்தாக்கா ஹம், தொண்டை சம்பந்தமானது, நுரையீரல் சம்பந்தமானது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது இந்த சக்கராவில் நம்ம வந்து தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஹம் பீஜ மந்திரம் இதுக்கு வந்து ஹம், இதோட கலர் வந்து நீலம். ஹம் 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 ஹம். இப்போ வந்து இந்த ஒளிமயமான பந்து சுத்தி சக்கராலேருந்து அநாத சக்கரா, ஹிருதய சக்கரா பச்சை நிறத்துக்கு இங்கே வந்திருக்கு. இதோட பீஜ மந்திரம் வந்து யம் 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 யம். இப்போ இந்த ஒளிமயமான பந்து ஹிருதய சக்கராலேருந்து அடுத்தப்பில் அந்த மணிப்பூர சக்கரா, இங்கே தான் வந்து நம்மளுக்கு அந்த இரைப்பை கல்லீரல் எல்லா வேலை செய்கிறதையும் இந்த சக்கராவில் தான் அடங்கியிருக்கு எல்லாமே. நம்ம வந்து இந்த சக்கராவுக்கு நல்ல சக்தி கொடுக்கறதுனால அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நம்மளுக்கு சரியாகும். இதோட கலர் வந்து மஞ்சள். இது பீஜ மந்திரம் வந்து ரம் 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 ரம். இதுக்கு அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது சுவாதிஷ்டான சக்கரா. இதுதான் வந்து கிரியேஷனுக்கு உண்டான சக்கரா. நம்மளுக்கு வந்து லேடிஸ்க்கெல்லாம் அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி எதுக்காக இருந்தாலுமே நம்ம இந்த சக்கராக்கு நம்ம வந்து தியானம் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதுக்கு வந்து கலர் வந்து ஒரு ஆரஞ்சு. இதுக்கு உண்டான பீஜ மந்திரம் வந்து வம் 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 வம். இப்போ இந்த ஒளிமயமான பந்து வந்து நம்ம முதுகெலும்புக்கு கீழே இருக்கிற அந்த மூலாதார சக்கரத்துக்குள்ளே போகிறது. அந்த மூலாதார சக்கரத்துக்கு உண்டான பீஜ மந்திரம் வந்து லம். இது வந்து நம்ம உடம்புல கை காலிலேருந்து எல்லா நரம்பு எலும்பு எல்லாத்தையுமே சக்தி கொடுக்குற ஒரு சக்கரம் எதுன்னு பார்த்தாக்கா இந்த மூலாதார சக்கரம். பார்க்க போனால் நம்ம எந்த சக்கராவில் எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து தியானம் பண்ணினாலும்
இந்த மூலாதார சக்கரவையும் சேர்த்து பண்ணும்போது, அதுக்கும் சேர்த்து பண்ணிக்கும்போது அதுக்கு பலன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த மூலாதார சக்கரத்துக்கு உண்டான பீஜ மந்திரம் பார்த்தா கலர் வந்து சிவப்பு, அதுக்கு உண்டான பீஜ மந்திரம் வந்து லம். லம் 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 லம். இந்த தியான பயிற்சிக்கு அப்புறம் அந்த ஒளிமயமான பந்தானது திருப்பியும் மேலே போய் அந்த சஹஸ்ரார சக்கரம் அப்படியே அந்த வானவெளிக்கு போகிறதாக தான் ஐதீகம். இப்போ வந்து நம்ம கைகள் ரெண்டையும் எப்பவும் எல்லா தியான பயிற்சியிலையும் பண்ணுற மாதிரி தேய்ச்சி நம்ம வந்து கண்களில் இப்படியே பண்ணிவிட்டு மெதுவாக கண்ணை திறக்கணும். கண்ணை மூடிட்டு அந்த தியானம் பண்ணும்போது அதுக்கு வந்து பலன் அதிகம். கண்ணை மூடி தான் பண்ணணும், நல்ல சுத்தமான இடத்துல. அதே போல் அந்த அலர்ஜியெல்லாம் இல்லாதவங்க ஒரு நல்ல ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வச்சுட்டு பண்ணும்பொழுது ரொம்பவே ஒரு பலன் இருக்கும். ஆக்சுவலாக தியான பயிற்சியை வந்து நம்ம வந்து 3 வேளை கூட பண்ணலாம். ஆக்சுவலாக மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி பண்ணலாம், லஞ்சுக்கு முன்னாடி பண்ணலாம், ராத்திரி நேரம் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இல்லைன்னா தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தூங்கினா நல்லா சுகமான ஒரு தூக்கமும் கிடைக்கும். Thank you so much for watching.